வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு, கௌதம் அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பது ஏன்? அதானி முறைகேடு பற்றி உரிய விசாரணை நடத்த வேண்டும். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ராகுல் காந்தி. ராகுலின் குற்றச்சாட்டிற்கு என்ன செய்ய போகிறது பிஜேபி? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் தூத்துக்குடி திரு செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சோதரி. அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதத்தை தொடங்க வேண்டும். பேசு பொருளாகி இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, கௌதம் அதானி மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது. முதலீட்டாளர்களை ஏமாற்றி இருக்கிறார், அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கிறார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்தியா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏன் பயப்படுகிறது? என்ன காரணம்? அவரை பாதுகாப்பது யார் என்று பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, குறிப்பாக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுலமா கௌதம் அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பது ஏன் என்கிற தலைப்பு வச்சிருக்கீங்க. அதுலயே நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கௌதம் அதானி அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் அல்லது தேவை இந்திய அரசுக்கு இல்லை. இது ஒரு சோலார் எனர்ஜி பவர் சம்பந்தப்பட்ட விஷயம். சோலார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுல 12 கிலோவாட் சோலார் பவர் தயாரிக்கிறதுக்காக SCIC என்கிற நிறுவனத்திற்கு லஞ்சம் கொடுத்து அவர் பெற்றதாக வழக்கு. இது முதல் கட்டத்தில் இருக்கு. நீங்க சகோதரிக்கு தெரியும், உலக அளவில் எல்லா நாடுகளிலுமே சரி, ஒரு குற்றச்சாட்டு என்பது வேறு, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அது தண்டனைக்கு உள்ளான பிறகு வேற. விவாதம் 2 வகைப்பட்டது. அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட உடனேயே ஒருவர் குற்றவாளி இல்லை, அது வழக்கு விசாரணை நடந்து அதற்கு பிறகு முறையான ஆவணங்களின் அடிப்படையில தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகுதான் அது முடிவுக்கு வரும். அதனால இது தொடக்க நிலை. இதுல மரியாதைக்குரிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மிக அவசரப்பட்டு அவர் குற்றச்சாட்டுக்களை, ஏற்கனவே அவருக்கு கௌதம் அதானி குரூப் மேல, அவங்களுடைய அந்த குழுமத்தின் மேல ரொம்ப வெறுப்புணர்ச்சி எப்பவும் உண்டு. அவர் அடிக்கடி இப்படி குற்றச்சாட்டு அள்ளி தெளிப்பது வழக்கம். அதனால அதே இதுல இன்னைக்கும் அவசரமா அள்ளி தெளிச்சிருக்கார். நான் இன்னும் கூட ஒன்று சொன்னா, இது 2100 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக, ஊழல் எப்படின்னு கேட்டீங்கன்னா லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற வழக்கு, லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுகிற விஷயம். அதே நேரத்துல நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு பத்திரிக்கை, மரியாதைக்குரிய சகோதரி மூலமா பாக்குற பார்வையாளர் நேயர்களுக்கு தெரிவிக்க விரும்புறது என்னன்னா, நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? அது ஒரு 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பத்திரிகை சொத்துக்களை எல்லாம் மரியாதைக்குரிய அம்மையார் சோனியா காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இவர்கள்லாம் சம்பந்தப்பட்ட அந்த அறக்கட்டளையின் பேர்ல மாற்றியது எப்படி? அது 5000 கோடி. அதனால இத பேசுவதற்கான எந்த இல்ல சார், ஒரே நிமிஷம் விஜயன் சார், ஒரே நிமிஷம் சார். நானே உங்ககிட்ட கேட்க நினைச்சது என்னன்னா, நீங்க என்ன சொன்னீங்க, எதற்காக அவசரமாக இவர்கள் ராகுல் காந்தி ஒரு கருத்தை திணிக்கணும், அவர் வழக்கு விசாரணை நடந்து கொண்டுதானே இருக்கிறது, குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படவில்லையே அப்படின்னு நீங்களே கௌதம் அதானியை சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தான் இருக்கு. சோ வழக்கு விசாரணை போகட்டும், எதற்காக நீங்களும் இல்ல வழக்கு விசாரணை முடியட்டும், குற்றவாளியா இல்லையா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னா
குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் குற்றம் ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்றால் உங்களோட கருத்துக்களை தானே நீங்க சொல்லணும். நீங்க அதுல காரணம் நான் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, அவசியமும் அவசரமும் ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, கௌதம் அதானியை பிரதமர் மோடி பாதுகாப்பது ஏன், அதானி முறைகேடு பற்றிய உரிய விசாரணை நடத்த வேண்டும், இதெல்லாம் தலைப்பா வச்சிருக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது தொடக்க நிலை, பிரிலிமினரி ஸ்டேஜ், இனிஷியல் ஸ்டேஜ். நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கு தெரியும், மரியாதைக்குரிய நந்தகுமார் சாருக்கு தெரியும், அண்ணன் விஜயன் அவர்களுக்கு தெரியும். பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே சார், பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே. அதாவது சகோதரி ஒரே ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, பிடிவாரண்ட் எல்லாம் பிடி வாரண்ட் சொல்லுவாங்க. அதாவது பிடிவாரண்ட் பிறப்பிக்கிறது, அதுக்கு பிறகு நாம ஒரு அதுக்கு பிறகு விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, சூரிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி, அதுக்கு பிறகு பெயில் அவுட் ஆகிறது வைக்கிறது, இதெல்லாம் இது ஒரு ஆரம்ப நிலை, வழக்குல ஆரம்ப நிலை தான். அதுக்கு பிறகு அவங்களுடைய அட்டர்னிஸ்ட் இருக்காங்க பாருங்க, யாரு கௌதம் அதானி என்னமோ சாதாரண நிலையில இருக்கிறவர்ல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், உலக அளவில் தொழில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர். அதனால அவருக்கு அது எல்லாம் இப்படி நாம விவாதிக்கிற நாம இவ்வளவு தூரம் ஆழ்ந்து யோசிக்கும் பொழுது அவருடைய அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அட்டர்னிஸ்ட், அதாவது வெளிநாடுகளிலே அட்டர்னி ஜெனரல் உங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இது அவ்வளவு எளியில அத லேஸ்ல விட்டு போயிட மாட்டாங்க. அதனால முறையா நான் ஒரே சகோதரி ஒண்ணு சொல்லிடுறேன், இதை அவசரப்பட்டு காங்கிரஸ் கட்சி ஏதோ நடக்கக்கூடாது நடந்து விட்டது போலவும், இந்தியாவில் ஏதோ பண ஊழல் நடந்து விட்டதாகவும் முறைகேடு நடந்து விட்டதாக செபி தலைவர் மாதவி புச்சி அவர்கள் இவரை காப்பாற்றுவதற்கு முயற்சிப்பதாக இப்படி எல்லாம் அவசர கோலத்தில் ஒரு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் பொறுப்பற்ற முறையிலே பேசியிருக்கிறார். அவர் அவர் மேல இன்னும் நிலுவையில் இருக்கிற நேஷனல் ஹெரால்டு வழக்கை தயவு செய்து காங்கிரஸ் கட்சி மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். 5000 கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கை அவர்கள் மனதிலே வைத்து பேசுவது நல்லது என்பது என்னுடைய முதல் சுட்டுக்கருத்து. சரிங்க சார். விஜயன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அவரோட அட்டானி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட அட்வொகேட்ஸ் எல்லாம் இந்த கேஸை எந்த வகையில எப்படி எடுத்துட்டு போனோம், என்ன மாதிரியான தீர்ப்புகள் வாங்கணும், அதெல்லாம் அவங்க பாத்துக்க போறாங்க. ஆனா நம்ம மீது இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கு, அதை முதல்ல தெளிவுபடுத்தணும் அப்படின்னு முத்தாய்ப்பா ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்காரு. உங்களோட வாதம் என்ன? முத்தாய்ப்பா இல்ல, மழுப்பி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. முத்தாய்ப்பெல்லாம் சொல்ல கிளியரா சொல்றாங்க. யுஎஸ்ஏ கவர்மெண்ட் அண்டர் தி யுஎஸ் ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட்ல 1977ல ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு எது காசு கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பீட் சொல்லுவாங்க, எது வாங்கினாலும் சரி அது இல்லீகல் அஃபென்ஸ்னு கிளியரா சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கணும். ஆரம்ப கட்டத்துல தான சார் இருக்கு விசாரணை. இல்ல நாங்க சொல்லலையே, இது இந்தியன் கவர்மெண்டா சொல்லிச்சு, இதெல்லாம் எதிர்கட்சி சொல்லிச்சா? ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்த மேட்டர் திசை திருப்புறாரு. இது சொன்னது யாரு, எந்த கோர்ட் கொடுத்திருக்குது? நியூயார்க் பெடரல் கோர்ட் தான் இன்னைக்கு அவர் குற்றவாளி, அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தது யாரு? காங்கிரஸ் கட்சி கொடுக்க சொல்லுச்சா? முதல்ல தப்பா பேசக்கூடாது. அவர் நேஷனல் ஹெரால்ட் பத்தி விவாதம் நடத்தினா ஒரு மேடைக்கு தனியா செட் பண்ணி அன்னைக்கு பாத்துக்கலாம். ஆனா இப்போ ஆமா அப்ப பேசலாம். ஆனா இப்போ கொஸ்டின் வாஸ் ஒன்லி அத்வானி 2200 கோடி இந்தியாவில் உள்ள கம்பெனிகளுக்கு, அதான் இதை எடுக்கிறதுக்கான, இந்த சோலார் எனர்ஜியை எடுக்கிறதுக்கான கொடுத்த லஞ்சம் தான். அது நாங்க சொல்லல, நியூயார்க்கினுடைய பெடரல் கோர்ட் சொல்லி அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்க சொல்லுங்க. அவங்க லா பிரகாரம், யுஎஸ் லா பிரகாரம் இது ஃபாரின் கரப்ட் பிராக்டிஸ் ஆக்ட் 1977 குற்றம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்லுங்க. ரெண்டாவது வரேன், அவர் என்ன சொன்னாரு, எங்க அட்வொகேட்டுக்கெல்லாம் அவரு பயங்கர ஆமாங்க, அவர் வச்சிருக்காரு உலகமே பிசினஸ் பண்றவரு அட்வொகேட் 1000 அட்வொகேட் வச்சிருப்பாரு. அதுக்குன்னு குற்றவாளி இல்லாம போயிடுவாரா? குற்றம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல இவர் சொன்ன மாதிரி இல்ல, அவர் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்க கூடிய அளவிற்கு ஆதாரம் சொல்றாங்க. குற்றம் இல்லைன்னா இவ்வளவு வக்கீலெல்லாம் இருக்காங்க, ஏன் இதுக்கு மேல? அதான் எங்க தலைவர் சொல்றாரு, அவர் தண்டிக்கப்பட மாட்டாரு. ஏன்னா இதுக்கு மேல அவரை பாதுகாப்புக்கு நான் பயாலஜிக்கல் பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, திரு நரேந்திர மோடி ஒருத்தர் இருக்காரு. அவர் இருங்க, ஜஸ்ட் லிசன் மீ, நான் உங்களுக்கு பேச குறுக்க வரல.
அவர் காப்பாத்துவாரு. அதுதான் சொல்லி இருக்கிறோம் நாங்க. இல்ல அவருக்கு காப்பாற்ற வேண்டிய அவசியமே கண்டிப்பா அவசியம் இருக்கு. அதுதாங்க இல்ல அதுதான் வாதமே. அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னன்னா அவருக்கு என்ன, அவருக்கு தாங்க அவசியம் இருக்கு. நானா வேற செக்யூரிட்டி செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு பத்தி பேசுறேன். செக்யூரிட்டினா பார்டர்ல இருக்கிற செக்யூரிட்டி கிடையாது. எக்கனாமிக்கல் ஃப்ராட் நடந்திருக்குது. இது எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் இருக்கிறதுலே மிகப்பெரிய அஃபென்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் தான் மிகப்பெரிய அஃபென்ஸ். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன் செல்வம் சார். அதனால அவரை பாதுகாத்தது இன்னைக்கு வந்து இவங்க ஃபண்டெல்லாம் கொடுக்கறது யாரு? பிஜேபிக்கு. நான் என்னுடைய வாதத்தை சொல்வேன், இவர் தானே அதானியை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார். அததான் சொல்றாரு, அதானியை ப்ரொடெக்ட் பண்ற முதல் என்ன சொல்றேன், இன்னைக்கு அவரே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க, நாங்க வேற எதுவும் சொல்லலையே. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டி, அதுதான் வந்து பாராளுமன்றம் கூட்டுக்குழுவை கூட்டி அவருக்கு என்ன தவறு செஞ்சாரா என்ன செஞ்சாருன்னு சொல்லிட்டு அவரை கண்டுபிடிச்சு, சப்போஸ் தவறு செஞ்சிருந்தா அது எங்க காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் கூட, எங்க சிஎம்ஆ இருந்தாலும் சரி, பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எங்க தலைவர் திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரே தவிர தவறா சொல்லல. அதுக்குள்ள அண்ணனுக்கு பாவம், இவர் அவருடைய பைனான்சர்னா அதானி மாட்டிக்கிட்டாருன்னு அப்படியே கோபம் பொங்கிட்டு வருது. அவர் மட்டும் கிடையாது, அவருடைய சன்னின்லா எல்லாம் சாகர் அதானி முற்பட 7 பேர் மாட்டிருக்காங்க இதனால. ஆனால தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, யுஎஸ்ஏ கோர்ட் நியூயார்க் கோர்ட் தெளிவா சொல்லியிருக்காங்க, அவர் கிரைம் பண்ணிருக்காரு, இருங்க கிரைம் பண்ணிருக்காரு, அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ற. அதை தான் நாங்க எதிர்கட்சி என்ன சொல்றோம்னா, அவர் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தாமதம்? சரி பாருங்க நந்தகுமார் சார் சொல்லுங்க. அதாவது அமெரிக்காலேயே நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்தியா ஏன் தயக்கம் காட்டுகிறது அப்படின்ற கேள்வியை வந்து ராகுல் காந்தியை தொடர்ந்து இங்க விஜயன் அவர்களும் முன்வைத்திருக்கிறார். உங்களோட பதில்? அதாவது ராகுல் காந்தி வந்து இப்ப சொல்லல, அது குறைஞ்சது அவர் வந்து ஒரு 4 வருஷமாவே அதானி இண்டன்பர்க் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியும், இண்டன்பர்க் ரிப்போர்ட் முதல் ரிப்போர்ட் 2வது ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகும் தொடர்ந்து அதானியினுடைய வளர்ச்சி, அதானுடைய வளர்ச்சி வந்து சாதாரண வளர்ச்சி கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் வந்து பிரதமர் வந்து அவரை காப்பாத்துறார் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ஏன் காப்பாத்தணும்னா, இந்தியாவில் இருக்கிற மொத்த சொத்தை எடுத்து அவரு திரு அதானி கிட்ட கொடுத்திருக்கார். 14 துறைமுகங்கள், 5 ஏர்போர்ட். இன்னைக்கு மகாராஷ்டிரால போய் நீங்க பாம்பேல ஏர்போர்ட் போனீங்கன்னா சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இருக்கும், இன்னொரு பக்கம் லோக்கல் டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கும். இன்னைக்கு உள்ள நுழைஞ்சீங்கன்னா அதானி போர்ட்ஸ் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். யாரோட சொத்து அது? யாரோட சொத்து அது? குறுகி சேர்த்த மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அது பிறகு வந்த கட்சியும் சேர்த்து வளர்த்து ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்காங்க. இந்த கட்டமைப்பெல்லாம் இன்னைக்கு எங்க போயிருக்கு? ஒரு தனி மனித சக்கரவர்த்தி, அவர் யாரு? நாட்டு ஆள போறாரா? இல்ல உலகத்தை ஆள போறாரா? அவருக்காக எது இவரை பார்த்து எடுத்து கொடுக்கணும். சரி ஓகே, நீங்க இவ்வளவு கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் என்னாச்சு? யாரு யாரு கொடுத்துருக்கீங்க? அதனால இந்த நாட்டுக்கு என்ன வளர்ச்சி? அதை சொன்னீங்களா இது வரைக்கும்? எதுவுமே சொல்லல. ஒரு பிரதம மந்திரி வெளிநாட்டுக்கு போனார்னா கூட 4 பேர் எக்கனாமிக் அட்வைசரை கூட்டு போவாங்க, பிசினஸ் அட்வைசர் கூட்டு போவாங்க. ஆனா நமது பிரதமர் மோடி எந்த நாட்டுக்கு போனாலும் கூட தனது நண்பர் அதானி அழைத்து போகிறார். ஏன்? எல்லா இடத்திலும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். நீங்க பிரதம மந்திரியா இல்ல அதானிக்கு? இல்ல, வியாபாரம் அப்படின்போது நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதற்காக, பல இடங்களில் முதலீடு செய்வதற்காக, நாட்டு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக, நாட்டோட கட்டமைப்பை உறுதி செய்வதற்காக 10 வருஷமா இது வரைக்கும் அவங்க எவ்வளவு வேலை வாய்ப்பை அதானி மூலம் உருவாக்கி இருக்காங்க. வெளிநாடு கூட்டு போய் எந்தெந்த கம்பெனி வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்துடுச்சு, இப்போ ஸ்ரீலங்கால பிரச்சனை வரப்போகுது, அடுத்தது இப்போ கென்யால பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு. அங்க வந்து பிளைட்டே வந்து பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு ஒரு கேள்விப்பட்ட இப்போ நியூஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு பிரதம மந்திரி இன்றைக்கு இது வரத நாங்க வந்து லீகலா சந்திப்போம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன் சொல்லல? அதோட விடுங்க, அதெல்லாம் விட இங்க இருக்கிற சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, யார் அது? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி. அவங்க ஊருக்கு முன்னாடியே ஒரு டிமாண்டே இல்லாம என்னத்துக்கு 45,000 கோடிக்கு அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? இப்ப 45,000 கோடிக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்ததுனாலதான் அவர் ஊர்ல போய் இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க அமெரிக்கா, இன்னைக்கு அமெரிக்கால வந்து சாதாரணமா ஒரு இந்திய நாட்டு பிரஜையோ இல்ல வேற நாட்டு பிரஜையோ போறாங்க, சாதாரணமா ஒரு கிரைம் பண்றாங்க, அங்க பிடிக்கிறாங்க, ஒரு விசாரணை பண்றாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கு வந்து இந்திய நாட்டுல பெரிய தொழிலதிபர், இந்திய நாட்டின் பிரதமரோட நண்பர்
உலகத்துல 1வது முதலீட்டுல இருந்தவர் அவரு. இன்னைக்கு 23 வந்திருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு நபரை அமெரிக்கால ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா அது யாருக்கு அசிங்கம்? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ராமநாதன் சார், பிடிவாரன்ற வார்த்தை அனைவருக்கும் பிடித்து போன வார்த்தையாக திரும்ப திரும்ப அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப செல்வம் சாரும் சொன்னாரு பிடிவாரன்றது ஒரு பெரிய வார்த்தை எல்லாம் கிடையாது, யாரையும் பிடிக்க முடியாத வாரண்ட் ஒரு பிடிவாரண்ட் இந்திய கோர்ட்லயே அப்படித்தான் இருக்கட்டும், அது வாட்டில அது இருக்கட்டும். இல்ல, முதல்ல அதுக்கான மீனிங்க நம்ம பாத்துட்டு இருக்க மக்களுக்கு ஒரு சட்ட ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தை. சாதாரணமா இந்த ஊர்ல எல்லாம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்கன்னு வச்சுங்க, பிடிவாரண்ட் பொதுவா கொடுக்க மாட்டாங்க. அதாவது பொதுவா அவங்களே காகனைசபிள் அஃபென்ஸா இருந்தா காவல்துறை அதிகாரிகளே நேரடியாக போய் கைது செய்யலாம், அதுல ஒன்றும் வாரண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை குற்றவாளிகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க அல்லது எங்கேயாவது ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, வெளியில இருக்காங்க, அந்த போலீஸ் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு வாரண்ட் இருந்து அந்த ஒரு பேப்பரை காமிச்சா தான் நமக்கு வாரண்ட் இருந்தா தான் அதை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு வாரண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா வாரண்ட் கொடுப்பாங்க. பொதுவா வாரண்டே இல்லாமல் கூட கைது செய்யலாம். அதுல ஒன்றும் வாரண்ட் போடணும்னு எஃப்ஐஆர் ஸ்டேஜ்ல வாரண்ட் போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இருக்கட்டும் அதான் இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த வழக்கை பொறுத்தளவுல இது பேசணும்னா இந்த இதையே வாரண்டையே வச்சு இந்த விவாதம் முழுக்க தொடங்கணும்னா தொடர நான் தயாரா இருக்கேன். பிடிவாரத்தை பத்தி மட்டும் பேச வேண்டாம், பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நபருக்கு எத்தகைய ஒரு தாக்குதலை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பேச. அமெரிக்க நியூயார்க் நீதிமன்றம் என்ன குற்றச்சாட்டுகளை அதுல வந்து முன்வைத்திருக்கிறது, அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் உள்ள சத்தீஸ்கர் மாநிலம், ஆந்திர மாநிலம், ஜம்மு காஷ்மீர் மாநிலம், ஒடிசா மாநிலம், இந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகளுக்கெல்லாம் சோலார் எனர்ஜி செய்வதற்காக, உற்பத்தி செய்வதற்காக, அந்த யூனிட் போடுவதற்காக அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது 2000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் குறிப்பிட்ட அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிற கூடிய காலகட்டத்தில் எல்லாம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் இருந்தார். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் இருந்தார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சருக்கு எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது என்பதை அந்த முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரும் அருமை ராகுல் காந்தி அவர்களும், இந்தியாவினுடைய செல்ல பிள்ளை ராகுல் காந்தி அவர்களும் தெரிவிக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பங்கு வந்தது, ராகுல் காந்திக்கு சொந்தமாக எவ்வளவு பங்கு வந்தது என்பதை சொல்ல வேண்டும். ஆந்திர மாநிலத்தில் அந்த சமயத்தில் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி தான் அந்த சமயத்தில் பதவியில் இருந்தார். அவர் காங்கிரஸ் பின்புலத்தில் இருந்தவர், காங்கிரஸ் பாரம்பரியத்தில் இருந்தவர். அவருக்கு எவ்வளவு லஞ்ச பணமாக கொடுக்கப்பட்டது, அதில் ராகுல் காந்திக்கு வந்த பங்கு எவ்வளவு, காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பங்கு எவ்வளவு என்று ராகுல் காந்தி தெரிவிக்க வேண்டும். ஒடிசால ஏதோ பிரதமரும் அத்வானியும் போய் ஏதோ பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். அதற்கு முன்னாலெல்லாம் பட்நாயக் அவர்கள் தான் பதவியில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் பதவியில் இருக்கும் போது எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் பட்நாயக் அவர்களை எதிர்த்து தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த சமயத்தில் அப்போ எவ்வளவு லஞ்ச பணம் கொடுக்கப்பட்டது, அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய பங்கு எவ்வளவு, ராகுல் காந்தியினுடைய பங்கு எவ்வளவு என்பதை தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்களே, அந்த எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் இண்டி கூட்டணியினுடைய ஆட்சி தான் இருந்தது அந்த சோலார் எனர்ஜியின் போது. அந்த இந்தியாவில் உள்ள வழக்குகளுக்காகத்தான் அங்கே வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கேரளத்தில் விழிஞ்சம் துறைமுகம் கடந்த 10 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி தான் இருக்கிறது. இவர்களுடைய இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி முன்னணியினுடைய ஆட்சி இருக்கிறது. விழிஞ்சம் துறைமுகத்தை முழுமையாக யாருக்கு கொடுத்தாங்கன்னா அதானிக்கு கொடுத்தாங்க. அப்ப அதானிக்கு கொடுக்கும் போது அவர்கள் எண்டி கூட்டணிக்கு கொடுத்த லஞ்சம் எவ்வளவு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுத்த லஞ்சம் எவ்வளவு, ராகுல் காந்திக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம் எவ்வளவு, அதையெல்லாம் சொல்லணும். அவ்வளவு க்ளோஸா இருந்த அதானி இப்பொழுது பிரதமருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக மாறியது. எல்லா தொழிலதிபர்கள் அவர்கள் வந்து காங்கிரஸ்காரர்கள் அதெல்லாம் மேடைக்காக மறைக்கலாம்.
எல்லா சின்ன பெட்டி கடைக்காரன்ல இருந்து எல்லா அரசியல்வாதிக்கும் எல்லாரும் தொடர்பா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஏமா அதானி மந்திரம் இல்லமா, ஆமா அதானி பணம் சொல்றேன். அந்த விழிஞ்சன் துறைமுகத்தை முழுமையாக ஒப்படைத்தது இடதுசாரி முன்னணி அதானி குழுமத்திற்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போறாங்களே, வாயை மூடிக்கொண்டு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பூராத்தையும் வயிற்றுல அடிச்சு, விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு, இவ்வளவு லேண்ட் அக்விசிஷன் பண்ணி, இவ்வளவு அவசரமாக அவர்கள் வந்து ஏர்போர்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களே, எதற்காக? அதானி குழுமத்திற்கு அந்த வேலையை கொடுக்க வேண்டும். அந்த அதானி குழுமத்தில் பேசப்பட்ட பணம் எவ்வளவு, பங்கு எவ்வளவு என்பதையெல்லாம் காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தெரிவிக்க வேண்டும். சொல்லுங்க நந்தகுமார் சார். அதாவது மட்டும் இல்லமா, எல்லா மக்களோட தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா பெட்டிக்கடைக்காரன்ல இருந்து எல்லா பிசினஸ் மேனும், லோக்கல் வட்ட செயலாளர்ல இருந்து மேல உள்ள தலைவர்கள் வரையும் எல்லாருக்கும் தெரியும் இதுல எவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு. யாரெல்லாம் வந்து ஆட்சியில இருக்காங்களோ அவங்க கூட இது நடக்கும். இல்லம்மா, முழுக்க முழுக்க நீங்க நிறைய சொல்லிருக்கீங்க, அதுக்கு அவரோட பதில் என்னன்னு கேட்கலாம். அதாவது ராகுல் காந்தி வாங்கிய பங்கு எவ்வளவு அப்படின்னு நந்தகுமார் என்ன சொல்லணும். மோடி வாங்கின பங்கு சொல்றாங்க. மோடிக்கு பங்குலாம் கிடையாது. இதுல வந்து மோடிக்கு பங்கு ஷேர் கிடையாது, மொத்தமே அவருக்குதான். இப்போ ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேன். அண்ணனும் பேசினாங்க, அவங்க பிடிவாரன் போடுவாங்க, பிடிக்கலாமான்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கூட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் பேசுவாங்க, அப்புறம் வக்கீல் வருவாரு, அட்டானி வருவாரு, பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இது என்ன இங்க நம்ம ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தா இல்ல பிஜேபி கட்சி நடக்கிற பஞ்சாயத்தா? இது இல்ல ஒரு சாதாரணமா இன்னைக்கு கேஸ் எடியூரப்பா மீது குற்றங்கள்லாம் இழுத்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி டிவி எல்லாம் அந்த மாதிரி கவர்மெண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு பெடரல் கோர்ட்ல ஒரு பிடி வாரண்ட் ஒரு இந்தியன், அதுவும் வந்து ஒரு முதல் இந்தியனோட நண்பர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. சார் நண்பர்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு தான் ராமநாதன் சார் சொன்னாரு அத்தனை எல்லா கட்சியும் யாரு பிரதமரா வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு புதுசா ஒரு நம்ம தொழில் ஆரம்பிக்க போறோம், இல்ல புதுசா ஒரு கட்டமைப்பு உருவாக்க போறோம்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலதிபர்கள் இங்க இருப்பாங்க. அவங்கள கலந்து ஆசிரிப்பாங்க, அவங்கள கூட்டு போவாங்க, அவங்கள வச்சு பேசுவாங்க. நாளைக்கு இந்த தொழில் செய்ய முடியும். நான் உங்க பதில் சொல்றேன், காங்கிரஸ் முதலமைச்சர் அது நான் பதில் சொல்றேன். 2029 கோடி வந்து ஒரு வந்து பிரைபரி கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. கொடுத்தாரா கொடுத்து போறாரா இல்ல வாங்கினாரா? 1070 கோடி வந்து ஆந்திராக்கு ஒய்எஸ்ஆருக்கு கொடுத்திருக்காங்க. அவர் யாரு? உங்களோட செல்ல பிள்ளை தானே. உங்களோட செல்ல பிள்ளை சந்திரபாபு நாயுடு சார் 2021 இந்த கிரீன் பவர் எனர்ஜி சிஸ்டம் கொண்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணி கோர்ட்டு போய் கேஸ் நிலுவையில் இருக்கு. $2.99 அது அவன் நிர்ணயிக்கப்பட்ட விலை. ஆனா மார்க்கெட்ல வந்து வெறும் ₹1.50 தான். நீ எதுக்கு வந்து 59 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க போட்டாங்க? அப்ப யாரு தடுத்துக்கணும்? அது உண்டான ஆக்ஷன் யார் எடுத்துக்கணும்? அது கூட ஆக்ஷன் எடுத்துக்கணும். ஏங்க இது கண்ட்ரோல் வந்து ஆந்திராவோ இல்ல அதானியோ கிடையாது, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அவங்க தான் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. தட் இஸ் கவர்மெண்ட் பாடி. அவங்க தான் ஆக்ஷன் எடுத்துக்கணும். அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறதா முடிவு எடுக்கிறதுக்கு? அவர்கள் வந்து யார் ஆட்டு வைக்கிறார்கள்? அவர்களை ஆட்டு வைக்கிறாங்க தெரிஞ்சது தானே. ஏங்க இப்போ எனக்கு வந்து டிமாண்டே இல்லைங்க. இப்ப 5 ஸ்டேட்ல வந்து யாருக்கு எனர்ஜியே தேவைப்படலங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு அதானியை கூப்பிட்டு 45,000 கோடி கான்ட்ராக்ட் கொடுக்கணும்? 700-7,000 மெகாவாட்டு கான்ட்ராக்ட் எது கொடுக்கணும்? அடிஷனல் 8,000 மெகாவாட்டுக்கு எது கான்ட்ராக்ட் கொடுக்கணும் சொல்லுங்க. அதாவது ஆளே இல்லாத கடையில டீ ஆத்திர கதை. இப்போ அதனால அதான் என்ன பண்ணாரு, நானு இந்த எனர்ஜி சிஸ்டம் கொண்டு வர போறேன், அது இப்படி நாம உலகம் முழுக்க போகுது, அமெரிக்கால நான் வந்து கிரீன் பவரை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். ஆனா பாத்தீங்கன்னா இங்க யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்ல. இங்க இந்தியால வாங்கறதுக்கு ஒரு மாநிலம் முன் வரல.
அப்ப என்ன பண்றாங்க, எந்தெந்த மாநிலம் வீக்கா இருக்கோ அந்த மாநிலம் கூப்பிட்டு நான் வந்து உனக்கு இவ்வளவு பணம் தரேன், நீ கான்ட்ராக்ட எஸ்சிஜி கூட போடு. வீக்கா அப்படின்னு சொன்னீங்க, ஆமா. எந்த அர்த்தத்துல சொன்னீங்க அத? வீக்கா இருக்குன்னா அவங்களுக்கு power தேவைப்படுது. காங்கிரஸ் தான் அவங்களுக்கு power அவருக்கு சரியா சொல்றாரு, சரியா சொல்றாரு. இப்போ வீக்கா இருக்கக்கூடிய கட்சியும் காங்கிரஸ் தான், வீக்கா இருக்கக்கூடிய மாநிலமும் காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டுல வந்து நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது, அதே மாதிரி ஆந்திரா தேவைப்படுது, அதே மாதிரி ஒரிசால தேவைப்படுது, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல தேவைப்படுது. இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல ரைட் ஓகே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனர்ஜி வந்தா கிடைச்சா நல்லதானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போறாங்க. அப்ப போகும்போது அந்த ரேட் வந்து ஒத்து வரல, ரேட் ஒத்து வரல. 2 ரூபா 99 காசு கொடுத்து நான் வாங்க மாட்டேன், எனக்கு மார்க்கெட்ல 1 ரூபா 50 காசு கிடைக்குது, எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேணான்னு சொன்னவங்கள 1750 கோடியை கொடுத்து ஒய்எஸ்ஆர் கிட்ட கொடுத்து இல்ல நீ அக்ரிமெண்ட் சைன் போடுங்கிறார். அவர் சைன் போடுறார். மீதி இருக்குது எவ்வளவு, 299 கோடி. அதுல என்ன பண்ணிருப்பாரு அவரு சொல்லுங்க. இப்ப மொத்த காசு வாங்கி ஒய்எஸ்ஆர் இப்ப பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது அவ்வளவும் வந்து இவங்க சொல்றாங்க எதுவுமே இல்லாம, எந்த ஆதாரமும் இல்லாமன்றாங்க. 23 ஜூலை அவரு அந்த இவரோட சண்டே அவரோட ஹார்ட் டிஸ்கே வந்து அங்க கேப்சர் பண்ணிட்டாங்க FBI. சாகர் அதானியோட ஹார்ட் டிஸ்கை கேப்சர் பண்ணி அந்த ட்ரெயினிங் ஆஃப் மணி, இந்த பணம் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அந்த கொடுக்கிற விதத்துல எப்படி நோட் பண்ணிருக்காங்க, ஜிகாபைட், ஜிகா மெகா பவர், அந்த பவர்ஸ் இதுலயே வந்து அதே இதுலயே வந்து கோடிங்லயே வந்து அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சாங்க. இவ்வளோத்தையும் எடுத்துட்டு இவ்வளவு ஆதாரம் இருந்து அவதே வச்சு அவங்க கோர்ட்டுக்கு போய் அங்க போய் கேஸ் போட்டு இன்னைக்கு பிடிவாரன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒண்ணுமே இல்லை, நாங்க பண்ண ஒண்ணுமே இல்லை, சரி நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம், ஒண்ணுமே இல்லங்க, இது கேஸ் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு உலகத்துல பெரிய பெரிய அட்டாணிலாம் இருக்கிறாங்க, உங்க தலைவர் இருக்காருங்க, தைரியம் இருக்குல்ல, தைரியம் இருக்குல்ல, போங்க யுஎஸ் போங்க, போயிட்டு ஆதாரம் மேல குற்றம் இல்ல நிரூபிச்சாங்களா பார்க்கலாம். சரிங்க சார், நம்ம நுழைய முடியாது. செல்வம் சார் நீங்க சொல்லுங்க, இந்த வழக்குல அதாவது இந்த கான்ட்ராக்ட் வாங்கின விஷயத்துல அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறதா இல்லையா? சகோதரி, ஒரே ஒரு விஷயம், நம்ம மரியாதைக்குரிய நந்தகுமார் அவர்கள், அண்ணன் நந்தகுமார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புது செய்தி தொடர்பாளர் கிடைத்திருக்கிறார். அந்த வகையில் நான் சொல்லி கொடுத்துறேன், பாராட்டுகள். அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையை அழுத்தி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அழுத்தி சொல்லக்கூடிய, அழுத்தி மறுபடியும் சொல்லக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களாக மாத்தி சொல்றீங்க. அதனால இன்னொன்னு இது வந்துமா தொடக்க நிலை, இது அண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு தெரியும். இது வந்துமா பிடிவாரண்டுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டா, ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்டு நீங்க கோர்ட்ல அப்பியர் ஆகணும்னு சொல்லி சமன் பண்ணுவாங்க. அந்த டேட்ல இவங்க வந்து இவங்களோ இவங்களுடைய அட்வொகேட்டோ அட்டர்னிஸ் வந்து அப்பியர் ஆகல, ஆன் பிகாஃப் ஆஃப் அக்யூஸ்ட் வந்து அட்டர்னி அப்பியர் ஆகலன்னு சொன்னா அந்த வாரண்ட் போடுவாங்க, அந்த வாரண்ட ரீகால் பண்ணுவாங்க. இது ரொம்ப சாதாரணமான உலக ரொம்ப 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 சாதாரணமான விஷயம். நான் மரியாதைக்குரிய அந்த நந்தகுமார் அவர்கிட்ட கேட்க, எடியூரப்பா அவர் இவருன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப சமீபத்துல கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய சித்தராமையா அவர்கள் மேல மூட்டா வழக்கு, அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில 17 வீட்டு மனைகள், ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 வீட்டு மனைகளை தன்னுடைய மனைவிக்கு ஒதுக்கியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. சரிங்க செல்வம் சார், இந்த கேள்வியோட செல்வம் சார் நீங்க சொல்லுங்க. நம்ம பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அந்த வீட்டு மனைகள் அந்த ஒதுக்கியதுல ஏற்கனவே ஒரு ஊழல் இருந்தது அப்படின்னு மேற்கோள் காட்டினீங்க, அதை தொடருங்க. ஆமா, அதாவதுமா ஒரு தொழில் செய்யக்கூடிய, அதாவது இப்ப நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய சித்தராமையா அவங்களுடைய அவங்க போய் இடம் அந்த அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருந்து அவங்களுக்கு ஒரு 3 ஏக்கரை கொடுத்துட்டு 14 இடம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிம்பாங்க. அதாவது அரசு நிறுவனத்தில் அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், அவங்களோ அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களோ அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான பலனும் பெறக்கூடாதுங்கிறது தான் விதி. அதை மீறி வந்து அவர் சித்தராமையா வந்து அவங்களுடைய மனைவி பேர்ல 14 மனைகள் வந்து ஒதுக்கி இருக்கிறதா வழக்கு. யார்? மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிட்ட இருந்து அவங்களுடைய மனைவி பேருக்கு மனை வாங்கியிருக்காங்க. 13 வீட்டு மனைகள் வாங்கியிருக்காங்க. மிக சொத்து மதிப்பு அதிகமான சொத்து மதிப்புள்ள
மனையை வாங்கியிருக்காங்க. நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதையும் அதானியும் நான் ஒப்பிட்டு பேசுறதுக்கு விரும்பல. இன்னொரு விஷயம் சகோதரி, இந்தியாவுல மிக நீண்ட காலத்திற்கு பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு ஒரு எவராலும் குறை சொல்ல முடியாத கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டா, மரியாதைக்குரிய ஐயா இந்தியாவுடைய பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, யாராவது நீங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, அதாவது 11வது வருஷமும் 3வது முறையும் அவரையே ஆட்சி அதிகாரத்துல அமர்த்திருக்காங்க. உடனே அண்ணன் குங்கு விஜயன் சொல்லுவாரு மைனாரிட்டி சர்க்காருமாங்க. இதுல ஒரு விசித்திரம் என்ன சார், அவர் சொல்ல நினைச்சாரான்றத நான் கேட்டுக்கிறேன். நீங்க அந்த மாதிரி சொல்லலாம் நினைச்சீங்களா? நினைச்சாராங்க சார். அவருக்கு மனசுக்கு அவரோட மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன் 244 இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இதுல 28 கட்சிகள் சேர்ந்த இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒட்டு கூட்டணியால் 230 இடங்களை தாண்ட முடியல. 28 கட்சிகள் சேர்ந்து பல்வேறு முரண்பாடுகள் உள்ளவர்கள் ஒட்டி சேர்ந்து கூட 230 இடங்களை தாண்ட முடியல. அதனால என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, பண்டித நேருவிற்கு பிறகு 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு 50ல குடியரசு ஆன பிறகு பண்டித நேரு அவர்கள் மாத்திரம்தான் இந்தியாவுல 3 முறை தலைமை அமைச்சராக, பிரதம அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு எளிய குடும்பத்தில் பண்டித நேருவுக்கு மிகப்பெரிய பின்னணி இருந்தது. அலகாபாத் குடும்பமும் ஆனந்த பவன் குடும்பம்னு பெரிய பின்னணி இருந்தது. ஆனால் ஒரு எளிய குடும்பத்தில பிறந்த ஒருவர் 13 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சர். எளிய குடும்பத்தில் பிறந்த பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தொழிலதிபரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நீங்க என்ன கேட்க? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது ஜேஆர்டி டாட்டாவுக்கு தான் மிக பெரிய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதே அதானி குரூப் இவங்க தொழில காலடி பதித்த அந்த தொடக்க காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலம். அதுக்கு பிறகு எப்படின்னு கேட்டா, ஒரு தொழிலை ஒருவரிட நம்பி கொடுக்கிறது எதுக்காக கொடுப்பாங்கன்னா, அந்த தொழிலை முழுமையாக செய்து முடிக்கிற நம்பகத்தன்மை உள்ளவர்களுக்கு தான் தொழில் கொடுப்பாங்க. காங்கிரசுக்கு ஆதரவாக இருந்தார், காங்கிரசுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தார். அதே போலவே திரு அதானி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் வளர்ச்சி என்ன, மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் சொன்னதை போல விழுங்கியம் துறைமுகமாக இருக்கிறது. இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் அவருக்கு தொழில் இல்லாத மாநிலம் கிடையாது. ஒரு செய்தி மட்டும், ஏன்னா திரும்ப நான் உங்களோட கருத்துக்களை கேட்க வரணும். அவர் உங்களுக்கு கவுண்டர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. விஜய் சார், அதாவது எந்த மாநிலத்துல அதானி அவர்களுக்கான தொழில் இல்லை, யார் அந்த மாநிலத்திற்கு தொழிலை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போவாங்களோ அவங்களுக்கு தானே வாய்ப்புகள் கொடுப்பாங்க. நீங்க ஏன் மறுக்கிறீங்க? எதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? இல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டீங்க, இது மாதிரி ஊழல் பண்றதுக்கா இல்ல லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இல்ல அந்த கேள்வி எனக்கு புரியல. வாய்ப்பு எது கொடுப்பாங்க? லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? ஃபர்ஸ்ட் அவரு முதல்ல செல்வம் சார் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுவாருன்னு நான் நினைக்கல இந்த டிபேட்ல. ஏன்னா நம்ம பேசின சப்ஜெக்ட் என்னன்னா, அவர் வாஜ்பாய் அவர் நல்லவர் வல்லவர், அது எங்களுக்கு தெரியாதா? அதை தொடர்ந்து வந்த பிரதமர் மோடி அவர்களுடைய வல்லவர், அவர் பெரிய வல்லவர், அவரை மாதிரி முகம் யாருக்குமே இல்ல, அருமையான முகம், நல்லா சகப்பா அழகா இருக்காரு. நாங்க இல்லன்னு சொல்ல, 75 வயசுலயும் ஆள் நல்லா எக்ஸசைஸ் பாடி மாதிரி இருக்காரு, அது நாங்க மறுக்கல. நான் கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ப்ரொடெக்ட் பண்றாரு கேள்வி, ஒரே கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, எங்க ஐயா சீதாராமர் ஐயா கிட்ட போயிட்டாரு கர்நாடகா. அதுவே அவருக்கு தெரியாது. லேண்ட் சும்மா கொடுக்கல, லேண்ட் அவங்க கிட்ட இருந்த ஒரு இடத்தை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு பதிலாதான் அந்த இடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. பிஜேபி கவர்மெண்ட் அப்ப இருந்தது. முதல்ல நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும், இந்த மேட்டருக்கு நான் வானத்துக்கும் பூமிக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதனால இவங்க கிட்ட ஒரு லேண்ட் இருந்தது, அந்த லேண்ட அந்த அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டது, மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு தேவைப்பட்டது.
கேடு கொட்டினால அந்த நேரத்தில் அந்த டெர்முடைய வேல்யூவேஷன் 14 சைட்ஸ் 14 இடங்கள் அதனுடைய வேல்யூவேஷனா இருந்திருக்கும். ஏன் பிஜேபி கவர்மெண்ட் தானே, நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதை தப்பு நடந்திருந்தா நீங்க சொல்லியிருக்கலாம். நீங்க பிஜேபி கவர்மெண்ட்ல நீங்களே எங்கள் இடத்தை வாங்கிக்கிட்டு நீங்களே அதுக்கு பதிலாக கொடுத்துட்டு அதை வந்துட்டு இப்போ ஒரு உதாரணமா சைட்டேஷன் பண்றாரு. அதே மாதிரி இது வந்து அதான் சொல்றேன், எல்லாமே தப்பு சைட்டேஷன் கொடுக்குறாரு. அதனால அவர் சொல்றதுக்கும் இந்த டிபேட்டுக்கும் முதல் சம்பந்தம் கிடையாது. இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா சிம்பிள் கான்செப்ட். கௌதம் அத்வானி நல்லவரா கெட்டவரா? கெட்டவர் நாங்க சொல்லல. யாரு சொல்றது? யுஎஸ் கோர்ட், யுஎஸ் தெரியாது. ஒரே நிமிஷம், உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க என்ன கேட்கிறோம்னா, நாங்க சொல்லல, இதேதான் வந்து நந்தகுமார் சார் ஒரு சின்ன இருங்க சார், அவரே பேசினா அவரே நடத்துங்க. எனக்கு அதுல ஏற்கனவே 2022 வந்துட்டு இவர் அதானி 20,000 கோடி ஒரு பிரச்சனையை பண்ணும்போது ராகுல் காந்தி அதை பேசினாலதான் அவர் மேல ஒரு பொய்யான வழக்கு போட்டு அவர் மோடிங்களை எல்லாம் தப்பா சொல்றாரு, அந்த ஜாதியை தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு போட்டீங்க. அதுக்கப்புறமா இப்போ 24 என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிபினுடைய சேர்மன் மதுபி பூரி புச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, வந்து இவங்களை காப்பாத்தான் சொல்றாரு. அதுதான் எங்க ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு. ஏன் வந்து அவங்கள வந்து காப்பாத்தணும் அந்த அம்மா சேர்மன் நினைக்கிறாங்க? முதல்ல அவங்கள ரிமூவ் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்ட் பத்தி மட்டும் தெளிவா பேசணுமா? இந்த சப்ஜெக்டுக்கு என்னன்னா, இவ செபியினுடைய சேர்மனும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் காரணம் கட்டினா அம்மா எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் பண்றது இல்ல, எந்த ஒரு ப்ரோப், எந்த ஒரு இந்த விசாரணை பண்ண சொன்னா ஒழுங்கா பண்றது இல்ல. முதல்ல அந்த அம்மாவை நீங்க மாத்துங்க, தூக்குங்க, எல்லாமே சரியா போடும். அதுக்கப்புறமா இது மாதிரி யுஎஸ் கோர்ட்டை சொல்லி இருக்குது அந்த மாதிரி. அதனால ஸ்டாண்டிங் கமிஷன்ல அதான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில உட்கார்ந்து இத பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்கும் தான் சொல்லியிருக்காரு. தவிர அவரு தப்பா அது இன்னொரு வார்த்தையும் சொல்லிருக்காரு, திரிய வர ஏற்கனவே சொன்னதுதான். அது எங்க மாநிலத்தில் உள்ள எங்க காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் கூட சொல்லாம சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் there should be punished accordingly. ராமநாதன் சார், சட்ட வல்லுநர், நீங்க சட்டம் தெரிந்தவர், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிருக்காரு. திரும்ப குற்றம் கற்பிக்கிறார். அதனாலதான் யாராக இருந்தாலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுனாலதான் இவர் அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை இழித்தும் பழித்தும் பேசினதால், கேவலமா பேசினதுனால இந்தியாவில் உள்ள நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. அமெரிக்கா கோர்ட்ல எஃப்ஐஆர் போட்டாங்க, அமெரிக்கா கோர்ட்ல எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்தியா கோர்ட் உனக்கு தண்டனையே கொடுத்திருக்கு. இந்தியா கோர்ட் தண்டனை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்ல சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நீங்க வாங்கி வச்சதுனால இன்னைக்கு ஆமா சுப்ரீம் கோர்ட்ல ஐயா தண்டனையே தப்பு சொல்லிருக்காங்க. தப்பெல்லாம் சொல்லல, தப்புன்னு சொன்னாங்க. ஐயா கொஞ்சம் இருங்க, வந்து ஐயா கொஞ்சம் இருங்க, குஜராத் கோர்ட்ல ஐயா கொஞ்சம் இருங்க, தப்புன்னு சொல்லிருக்காங்க. அந்த புரியுதுங்களுக்கு அந்த தண்டனை ஐயா கொஞ்சம் இருங்க சொல்லிருக்குது. ஐயா கொஞ்சம் இருங்க, தண்டனை வந்து தப்புன்னு சொன்னா தண்டனையை ரத்து பண்ணிடுவாங்களே, அந்த தண்டனையை ரத்து பண்ணிடுவாங்க. தண்டனையே நிறுத்தி வச்சிருக்காங்க, நீ சிறைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வக்கீலுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதிபர் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்றதுக்கு வந்து அதானி அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த அமெரிக்க ஆளும் கட்சிக்கு பிடிக்கல. அதனாலதான் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கும்னு ஸ்புட்னிக் வந்து செய்தி வெளியிட்டிருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னு கேட்டா இந்தியாவில் உள்ள பொருளாதாரத்தை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்று வெளிநாட்டு சக்திகளும் இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியாவோட வளர்ச்சியை தடுக்க காங்கிரஸ் கட்சி முனைகிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இண்டி கூட்டணி எல்லாமே இந்தியாவினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்க வேண்டும். ஏதாவது ஹிண்டன்பர்க் அறிக்கையை விட்டு அவர்கள் வந்து அதானி குழுமத்தினுடைய பங்கு சந்தைகளை எல்லாம் விழச் செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த யாரெல்லாம் பங்கு சந்தையில பணம் போட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. அதற்கு பின்னால எழுந்து வந்தாரு. எப்படியாவது இந்த முதல் நிலையில உள்ளவங்க, இரண்டாவது நிலையில உள்ளவங்க, பிசினஸ் பண்றவங்களை இவங்களெல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று 60 ஆண்டு கால ஒரு பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் கட்சி, நாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒரு கட்சி. என்ன பாரம்பரியம்னா, அண்ணன் சொன்னாரு, காங்கிரஸ் கட்சியே தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது தண்டனையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தெலுங்கானால ஆட்சிக்கு வந்த இந்த ரேவந்த் ரெட்டி, இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு 15,000 கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்துக்கு பிசினஸ் கொடுத்திருக்காங்க.
15,000 கோடி ரூபாய்க்கு. அங்கே ஒரு 100 கோடி ரூபாய் ஸ்கில் அந்த தெலுங்கானா பல்கலைக்கழகத்துக்கு நன்கொடை அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க என்ன செய்யணும்? அதானி குழுமத்திற்கு நீ இவ்வளவு வியாபார தொடர்பு கொடுத்தீங்கன்னா, வியாபார பிசினஸ் கொடுத்தீங்கன்னா 15,000 கோடி ரூபாய்க்கு, அதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பங்கு எவ்வளவு, அதுல ராகுல் காந்தியினுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லணும்ல. அதாவது குறைஞ்சபட்சம் என்ன சொல்லணும்? நீங்க இந்த மாதிரி அதானியை எதிர்த்து நாங்கள் சண்டமாறுதம் செய்கிறோம், நாங்க அதானிக்கு பிசினஸ் கொடுத்த தெலுங்கானா முதலமைச்சரை மாற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? ராகுல் காந்தி அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய விசாரணையில, அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய விசாரணையில இந்த அதானிக்கு மட்டும் வாரண்ட் போட்டது தப்பு, தெலுங்கானா முதலமைச்சருக்கு, இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சருக்கு அடுத்தாப்புல வாரண்ட் போடுவாங்க. சத்தீஸ்கர் முதலமைச்சராக இருந்த அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அண்ணனுடைய ஆர்வம் என்னன்னா, இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் பரந்தூர் விமான நிலையத்தை மக்களை எல்லாம் அடித்து பிடுங்கி நிலத்தை ஆர்ஜிதம் செய்து அது கூட அதானி குழுமத்துல தான் விமான நிலையத்தை அதானி குழுமத்திற்கு கொடுக்க கூடாதுன்னு அண்ணன் இங்கேயும் சொல்லணும், அண்ணன் சட்டமன்றத்திலையும் போய் சொல்லணும். அதுதான் நேர்மை திறம். சொல்லுங்க சார். அதானிக்கு எந்த ஒரு பிசினஸ் கொடுக்கிறது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அத தான் நான் சொல்றேன். இவங்க கோபாதீங்க. தெலுங்கானா முதலமைச்சர் அதானி, அப்ப அதானி நீங்களே சொல்றீங்களா அவர் கட்டவர்ன்ட்டு? அவர் ஃப்ராட் நீங்களே சொல்றீங்க. இருங்க பதில் சொல்றேன். அதானி லஞ்சம் கொடுத்தார்கள் ஏதோ ஒரு பிசினஸ் எடுக்க காங்கிரஸ் முதலமைச்சர்களுக்கு சோலார் வாங்குறதுக்கு. இருங்கண்ணே, சோலார் ஜெனரிய வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லி பிசினஸ் கொடுக்கிறது தப்பு கிடையாது. முதல்ல அதை புரிய வைக்கிற அவருக்கு. அதனால நீங்க குழப்பாதீங்க, எல்லாம் தெளிவா இருக்காங்க. பிசினஸ் கொடுத்தாரு, தெலுங்கானா முதலமைச்சர் பிசினஸ் கொடுத்தாரு, லஞ்சம் வாங்கல. ஒரு நிமிஷம், அமெரிக்கா நீதிமன்றமும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியாளர்களுக்கோ ஆட்சிக்கோ அமைச்சர்களுக்கோ லஞ்சம் கொடுத்ததா எஃப்ஐஆர் போடல. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததா தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால குறைஞ்சபட்சம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அம்மையாரும் இந்த முதலமைச்சர்களை எல்லாம் நீக்கி வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் குறைஞ்சபட்சம் நாட்டுக்கு செய்யக்கூடிய நன்மை. அதுக்கு முன்னாடி இப்ப கமிஷன் ஒண்ணு சொன்னார். யாரு கமிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் விளக்கமா சொல்லணும். இப்ப அவரோட பொறுப்பை பொறுத்து பார்த்தா கரெக்டா சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிசினஸ் பண்ணும்போது இவ்வளவு கமிஷன், இந்த பிசினஸ் பண்ணும்போது இவ்வளவு ஒரு கமிஷன், இது பண்ணும்போது ராகுல் காந்தி இவ்வளவு கமிஷன் எவ்வளவு வாங்கினார்னு நான் சொல்லணும். இப்ப நான் அதே அவரை திருப்பி கேட்கிறேன். முத்ரா போர்ட்ல இருந்து கடைசியா பரந்தூர் சொல்றீங்களே, பரந்தூர் வரைக்கும் இவ்வளோ இதுவும் போர்ட்டையும் துறைமுகங்களையும் ஏர்போர்ட்டையும் அவரு கொடுத்துட்டீங்க. இருங்க நான் பணம் கொடுக்கிறது செய்யறது இங்க உள்ள குறுக்கிடாதீங்க, தப்பா சொல்லாதீங்க. 15 துறைமுகமும் 5 ஏர்போர்ட்டும் இப்ப அது அடிஷனல் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தது? பிஜேபி அரசாங்கம் கொடுத்துருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவு கமிஷன் வாங்கிறான்னு கணக்கு போட்டு சொல்லவே இல்லை. அமெரிக்கா நீதிமன்றம் சொல்லல, நீங்க தான் அமெரிக்கா நீங்க காசு கொடுத்து அமெரிக்கா நீதிமன்றம் உங்க ஊழலுக்கு சத்தீஸ்கர்ல கொடுக்கறதுக்கோ ஆந்திரால கொடுக்கறதுக்கோ தமிழ்நாட்டுல கொடுக்கறதுக்கோ அவன் ஒண்ணும் பேச முடியாது. அவன் என்ன சொல்றான்னா, அமெரிக்கால ஏன் இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் காசை வாங்கி நீ அங்க பிரைபரி பண்ணிருக்கிற, ஊழல் பண்ணிருக்கிற, உன்னோட திட்டத்தை இல்லாத திட்டத்தை நீ வர வைக்கணுன்றதுக்கோசரம் நீ அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவோட கை கோத்துக்கிட்டு இருக்கிற மாநில அரசு கிட்ட எல்லாம் நீ காசை கொடுத்து அந்த காசு யாரோட காசு? காசை கொடுத்து காங்கிரஸ் நீ ஊழல் பிரைபரி பண்ணது தப்பு. ரெண்டாவது அந்த பிரைபரி காசை அமெரிக்கா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது தப்பு. அமெரிக்காவில் உள்ள முதலீட்டாளர்களை ஏமாற்றுறது அப்படின்றது அதுக்காக நீ மேனிபுலேஷன் ஃபேப்ரிகேஷன் பண்ணி தப்பான தகவல் கொடுத்திருக்கிற 4வது சார்ஜ். இந்த 4 சார்ஜுக்கும் பதில் சொல்லுங்க. இது இல்லாம சொன்னாரு முடா கேஸ் சொன்னார். ஒரு நிமிஷம் முடா கேஸ் சொன்னார்.
முடா கேஸ் நடக்குது, அவங்க கோர்ட்டுக்கு போறாங்களே, அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்றாங்க, 13 இடத்துல ரிட்டர்ன் பண்றாங்களே, அது மாத்திரம் கிடையாது. அந்த கேஸ் நடக்கிறதுனால வந்து எது வந்தா நான் தயாரா இருக்கேன், ஃபேஸ் பண்ண நான் சொல்லிட்டார். ஆனா அது மாத்திரம் சொல்ல ப்ராஃபிட் ஆஃப் ஆபீஸ் சொல்றாரு. அப்போ அமித்ஷாவோட புள்ள ஜெய்ஷா கிரிக்கெட் பிசிசில உட்கார்ந்து இருக்காரு, அது எப்படி வந்தது? இங்க தமிழ்நாட்டுல யாரும் பையன் இருக்காரு, அது எப்படி பிசிசிஐல இருப்பாரா, அது அப்புறம் பிசிசிஐ முடிச்சு ஐசிசி போயிடுவாரா? அப்ப எப்படி அது யாரு சொல்லுங்க? அமித்ஷான்னு ஒருத்தர் இல்லன்னா அவங்க புள்ள வந்து பிசிசி நுழைய முடியுமா? இங்க தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ல கேட்டை தாண்டி ஒரு சாமானியன் உள்ள போய் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாமானியன் தொட முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நேர பிசிசி சேர்மன் ஆயிடுவாரா? அப்ப அது ப்ராஃபிட் ஆபீஸ் இல்லையா? அது யார் மூலமா வந்தது? அமித்ஷாங்கிற ஒரு மினிஸ்டர்னால வந்தது. அப்ப நீங்க வாங்கின கமிஷன்லாம் என்ன? பிசிசில எவ்வளவு வாங்குனீங்க, ஐபிஎல் எவ்வளவு வாங்குனீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு ராகுல் நேர்மையா ஒரு இந்தியனா, ஒரு இந்தியன் சிட்டிசனா, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா கேள்வி கேட்கிறார். நீ ஜேபிசி போட்டு தைரியம் இருந்தா, அதாவது நீ ஜேபிசி போட்டு பார்லிமெண்ட்ல 2 வருஷம் ஆச்சு இல்ல, இண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தோடனே நீ போட்டுட்டு நான் எடுத்துறேன், விசாரணை பண்ணிட்டேன், இதான் உண்மை, நீ பொய்ய விட சொல்லு, இந்த உண்மை ரிப்போர்ட்டை தூக்கி போடு. ஏன் போட மாட்டீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க. இப்ப அமெரிக்கால போய் இவ்வளவு ரிப்போர்ட் வாய் தந்தீங்களா? அதை விட்டுட்டு அமெரிக்கால வந்த விஷயத்தை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க வந்து பரந்தூர் விஷயத்தையும் ஹெரால்ட் பத்தி பேசுறீங்க. அது இது சம்பந்தமா சொல்லுங்க? ஒரு இந்திய குடிமகன் சாதாரண ஒரு பிரஜைங்க மாட்டினா இப்போ போறாங்க, துபாய் போறாங்க ஏதோ மாட்டுறாங்க, அது யாருக்குமே தெரியாதுங்க. இவர் ஒரு இந்திய தொழிலதிபர், எவ்வளவு பெரிய மெக்னானிமஸ் மேன். இவர் மாண்டாருன்னா யாரு அசிங்கம்? முதல் அசிங்கப்பட வேண்டியது யார் தெரியுமா? இந்திய நாட்டின் பிரதமர். சொல்லுங்க செல்வம் சார். அதாவது நீங்க ஒரு பெரிய பெருமையான ஒரு பட்டியலை வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப முடிச்சிருக்கிறார் நந்தகுமார் சார். அந்த கருத்தை ஒட்டி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறமா நான் ராமநாதன் சார் கிட்ட கேட்டுக்கிறேன். மிக 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 பலகீனமான ஒரு வாதத்தை நண்பர் நந்தகுமார் வச்சிருக்காங்க. என்ன சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம். அதாவது ஜெய்ஷா வந்து எப்படி வர முடியும்? அமித்ஷாவுடைய பையனா இல்லைன்னு சொன்னா ஜெய்ஷா வந்து கிரிக்கெட் போர்டு சேர்மனா வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் அது கொஞ்சம் முரண்படுறேன். ஏன்னா பண்டிதர் நேருவினுடைய மகள் தான் இது இந்திரா பிரியதர்ஷினி. நேருவினுடைய மகளாக இருந்த காரணத்தால் தான் இந்திரா பிரியதர்ஷினி பெருந்தலைவர் காமராஜரால் இந்தியாவுடைய பிரதமராக ஆக்கப்பட்டார். அது போக இந்திரா பிரியதர்ஷினி அவர்களுடைய அம்மையார் இந்திரா காந்தியினுடைய மகன் தான் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியினுடைய மனைவிதான் இந்த சோனியா காந்தி. சோனியா காந்தி ராஜீவ் காந்தியுடைய மகன் தான். திருப்பி திருப்பி பாரம்பரியத்தை பத்தி பாரம்பரிய கதையை நீங்க திருப்பி சொல்லிட்டீங்க. அதாவது நாட்டுக்கு சேவை பண்ணதுக்கும் பண்ணது குடும்பமா வந்து தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்காக உயிர் நீட்டவங்க அந்த குடும்பத்தை நாடு வரவேற்குது. ஆனா ஒண்ணுமே இல்லாம வெறும் ஒரு உள்துறை அமைச்சரோட மகன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பிசிசி நீங்க இவ்வளவு பேசுறீங்களா? நீங்க பிஜேபி இவ்வளவு நிர்வாகி தானே, நீங்க பிசிசி ஆபீஸ் மும்பை ஆபீஸ் உங்களோட நிறைவான கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க சார். நீங்க குற்றச்சாட்டுக்கு பிஜேபியின் பதில் என்ன? அதையே நிறைவான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. எங்களை பொறுத்தவரையில், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அல்லது மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில், மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில் எந்த தவறுகளையும் ஆதரிக்கிறவர் இல்லை, ஊக்கப்படுத்துகிறவர் இல்லை. அதே நேரத்தில் தயவு செய்து காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நேர்மையாக நேஷனல் ஹெரால்டு வழக்கை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை தங்களுக்குரிய அறக்கட்டளைக்கு மாற்றி இன்றைக்கு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் போய் அதானி அம்பானி அவரு இவருங்காங்களே, அதானி அம்பானி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கை அவர்கள் எதிர்கொண்டு அவர்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் வெளியே வருவாங்க. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசாங்கத்திற்கோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ சம்பந்தம் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடியை போன்ற அப்பழுக்கற்ற ஒரு தேச தலைவர் கிடைப்பது அபூர்வம். காலம் கணக்கிட்டு வழங்கி இருக்கிற சீதனம் பிரதமர் நரேந்திர மோடி. நன்றி சார், நன்றி நன்றி. விஜயன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதான் ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளா சொல்றோம் அந்த நேரத்துல. என்ன அப்படின்னா, யுஎஸ் கோர்ட் வந்துட்டு அதானியை வந்து குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க.
அவர் வந்து அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்றாங்க. அவரோட சேர்ந்து அவருடைய மருமகனுக்கும் இஷ்யூ பண்றாங்க. 7 பேர் குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. குற்றவாளின்னு சொல்லல, குற்றவாளின்னு சொல்லி தான் அரெஸ்ட் வாரண்ட்னால குற்றவாளி அக்யூஸ்ட் சொல்லிருக்காங்க. அதான் அக்யூஸ்ட் சொல்லிருக்காங்க. உங்க பாஷையில சொல்ல போனா அக்யூஸ்ட். இருங்க நான் ஒரே நிறைவான கருத்துனால எனக்கு டைம் அதிகப்பட்டுள்ளவர்கள் சுத்தம் செய்யும்போது they are accused. உங்க பாஷையில சொல்ல போனா கன்விஷன் வேற, கன்விஷன் ஆயிடுவாங்க. அது கடவுளை நல்லா வேண்டி கன்விஷன் ஆகக்கூடாதுன்ட்டு கன்விஷன் ஆயிடும். நாங்க என்ன சொல்றோம்னா சிம்பிள், இத ப்ரூவ் பண்ணுங்க. இத உண்மையா பொய்யா நிரூபிச்சுட்டு அதுக்குன்னு ஜேபிசிய கூட்டுங்க. வேற எதுவும் தப்பா சொல்லலையே. ஜேபிசிய கூப்பிட்டுங்க. உண்மையா பொய்யா, அவர் நிரபவாதியா இல்ல உண்மையாவே குற்றம் செஞ்சாரா? குற்றம் செஞ்சாருன்னா ஜெயிலுக்கு போறாரு. நிரபராதினா தெரியும் நம்ம பிரதமர் மோடி கூட சுத்த போறாரு. அவ்வளவுதான் எங்களுடைய சிம்பிள் கேள்வி. அதுதான், அதுக்கான பதில சொல்லுங்க. சரிங்க சார், நன்றி சார். ராமநாதன், ஒருவேளை அதானி வந்து குற்றவாளி அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டா கூட சேர்ந்து கோ-அக்யூஸ்டா யாரு குற்றவாளிகளா இருப்பாங்க? இப்ப நான் சொன்னேனே, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஆந்திர மாநிலம், ஒடிசா, இதுல உள்ள இண்டி கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர்கள் தான் அவர்கள் கூட்டு குற்றவாளிகளாக பிரகடனப்படுத்தப்படுவார்கள். அங்க பரந்தூர் விமான நிலையத்தில் அப்படியே இவருக்கு அதானி குழுமத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தான் அதுல கூட்டு குற்றவாளிகளாக இருப்பார்கள். விழிஞ்சம் துறைமுகத்தை கொடுத்த கேரளாவில் கொடுத்த இடதுசாரி முன்னணி தான் கூட்டு குற்றவாளிகளாக இருப்பார்கள். இந்த அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய இந்த எஃப்ஐஆர் காங்கிரஸ் கட்சியின் மீது சுமத்தப்பட்ட வழக்கு தான். அதனால இவர்கள் குறைஞ்சபட்சம் மான ரோஷம் இருந்ததுன்னா இவர்கள் அவர்களாகவே அந்த காங்கிரஸ் முதலமைச்சர்கள்லாம் ரிசைன் பண்ணணும். நாங்கள் வந்து நீதிமன்றத்திற்கு போவோம், சந்திப்போம் அப்படின்னு சொல்லி எப்படி சித்தராமையா சொல்றாங்களே, அதாவது 10 ரூபா ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்ட மாதிரி ஆனந்த பவனத்தை கொடுத்து விட்டு இந்தியாவையே எப்படி ஒரு 4 தலைமுறைக்கு 5 தலைமுறைக்கு வாங்கி கொண்டார்களோ அந்த மாதிரி அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு இந்தியன் வந்து பல சென்றிடுவீர் 8 தீக்கும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் கலை செல்வங்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம ஊருக்காரன் போய் அமெரிக்காவிலேயோ ரஷ்யாவிலேயோ அல்லது ஆஸ்திரேலியாலேயோ கனடாலேயோ ஒரு பிசினஸ் எடுத்து கொண்டு வந்தான்னா அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். ஆனா அவர் என்ன நிறைவான கருத்து தான், குற்றச்சாட்டு இல்ல வழக்கு தானே வருதுன்றது அவரோட ஆதங்கம். நாங்க சந்திக்கிறோம் இந்த ஊர்ல பல நாள் திருடு ஒரு நாள் அகப்படுவார். என்னென்னவோ பண்ணி 5000 கோடிக்கு பங்குகள் தான். 5000 கோடி யார் சொன்னாங்க? அமெரிக்கால இந்தியாவே தலை குனிஞ்சு நிக்குது, உலகமே தலை குனிஞ்சு நிக்குது. இன்னைக்கு ஆஸ்திரேலியால ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான், அங்க இருக்கிற பழங்குடியின மக்கள் எங்களை வந்து கீழ்த்தரமா நடத்துறாங்கன்னு சொல்லி அதானி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றும் நீங்க பண்ணிட்டு இதெல்லாம் விட்டுங்க. ஒரே ஒரு விஷயமா தான் நான் சொல்றேன், கோவிட்ல நம்ம 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எப்படி ரோட அலைஞ்சிருப்போம். மார்ச் 2020 எல்ஐசி இன்னைக்கு எல்ஐசி வந்து 8000 கோடி நஷ்டம். இதனால அமெரிக்கால நம்ம யாரும் வெளியில் நடமாட முடியலங்க. கோவிட்ல யாரும் வெளியில் நடமாட விட முடியல. ஆனா எல்ஐசில இருந்த 50 லட்சம் ஷேர் அதானி என்டர்பிரைசஸோட ஷேர வெறும் 550 ரூபாய்க்கு திருப்பி வித்தாங்க எல்ஐசி. திருப்பி ஏப்ரல் 21 அதே ஷேர 3998 ரூபாய் கொடுத்து 2 லட்சம் ஷேர எல்ஐசி வாங்குறாங்க. 3000 கோடி நஷ்டம் எல்ஐசிக்கு. யாருக்காக? ஒரு தடவை பிடிபடுறாரு, ஓகே. 2வது தடவை பாட்டார். இது எங்க காலகாலம் நடக்குது, காலகாலம் நடக்குது. இன்னைக்கு அமெரிக்கால வந்து கையும் கலமா பிடிச்சாங்க. 5 பேர் கிட்ட
காங்கிரஸ் கட்சியின் கேஸ் வந்து மூலமா மூவ் ஆயிடுச்சு. சரி, இந்த வழக்கு எப்படி போகிறது, என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகிறது என்பதை தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் சந்திப்போம். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.